ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு வியூ பாயிண்ட்ஸ்லாம் போய் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்குறோம். அதனால் வாங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம ஸ்டே பண்ண ரூம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ டேக்கு 2000 வந்தது. பார்கெயின் பண்ணி பேசணும் முடிஞ்ச அளவுக்கு. பட் ஆனால் அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்கும்போது சரி ஜீப் சஃபாரி கேட்டோம். ஜீப் சஃபாரி என்னென்னா இப்போதைக்கு எல்லாம் ஸ்ட்ரைக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எங்களுக்கும் வேறு வழியே இல்லாமல் சரி ஆட்டோ இருந்தது, ஆட்டோ தான் இருந்தது சொல்லிட்டு வழி இல்லாமல் ஆட்டோ எடுத்தோம். ஆட்டோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேக்கு 1800 அந்த மாதிரி கேட்டாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்டயும் பேசணும். பட் ஆனால் ஜீப் சஃபாரி கிடைக்காததுனால ஆட்டோ எடுத்தனால எங்களுக்கு அந்த ரேட்டு. இல்லைன்னா ஆட்டோ வேணால் கம்மி பண்ணியே பேசியிருக்கலாம். இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லியிருக்காரு. வாங்க பார்ப்போம் என்னென்ன இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு உங்களுக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். இப்போ கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு வந்து ஸ்டீப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால் ஆட்டோ சுத்தமாக மூவே ஆகலை. அதனால் நாங்கள் எல்லாம் இறங்கிட்டு ஆட்டோவும் கொஞ்சம் புஷ் பண்ணி தான் மேலே ஏற்றினோம். 2 கிலோமீட்டர் கிட்டே நாங்கள் தள்ளிக்கிட்டே தான் போனோம். அது இல்லாமல் நடந்து போகிறது கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருந்தது. எங்களுக்கு ஒரு ட்ரெக்கிங் மாதிரியும் அது நல்லா ஃபீல் ஆச்சு. இப்போ லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று போன மாதிரி இருந்தது. சரி சொல்லிட்டு அந்த வழியாக போனோம். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சது. சரி, நடந்த டயர்டில் அப்படியே நம்மளுக்கு சில் அவுட் மாதிரி ஜாலியாக சில் பண்ணின்னு பண்ணா கலாய்ச்சிட்டு அது ஜாலியாக உட்காந்துட்டோம். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் சில் பண்ணிட்டோம். ஆட்டோக்காரர் தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம எதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா மண்டல்பட்டி. இங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடத்த பார்த்தீங்கன்னா புஷ்பகிரி ஒயில்ட் சாங்சுரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோவில் போக முடியாது, அதனால ஆட்டோ அங்கேயே கட் பண்ணிட்டோம். இங்கே வந்து மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி இருக்குது. பட் ஆனால் ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிடையாது, உங்களுக்கு இங்கே மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து தான் உங்களுக்கு ஜீப் சஃபாரி. ஜீப் சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா 1800 கேட்டாங்க. நாங்கள் 2000 கேட்டாங்க, 1800 பேசணும். நீங்களும் இது மாதிரி பார்கெயின் பண்ணி போய்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கல் நீங்கள் பைக்கில் கூட போகலாம், அவங்க இஷ்டம் தான். பட் ஆனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் பார்த்து போகிறதா தான் நீங்கள் பார்த்து போகலாம்.
அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ், அழகான ஃபால்ஸ் ஒன்று கண்ணில் தெரிஞ்சுது. நிறுத்திட்டு நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்தோம். அந்த ஃபால்ஸை நீங்களே பாருங்கள். இந்த ஃபால்ஸில் வர தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருந்தது. சூப்பராக இருந்தது தண்ணி. பட் என்ன ஒன்று, இங்கே டூரிஸ்ட் யாருமே இல்லை, இல்லைன்னா நாங்களும் போய் ஜாலியாக குளிப்போம். அப்படியே வந்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருந்தது. பிரிட்ஜு கீழே ரிவர் மாதிரி எல்லாம் ஃபோர்ஸாக போயிட்டு இருந்தது. நாங்கள் அப்படியே இறங்கிட்டு கை கால் மூஞ்சில கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி நம்ம கிளம்பிட்டோம். ஃபைனலாக இது முடிஞ்சிருச்சு. ஒரு பார்க் ஒன்று பார்த்தோம், அங்கே வந்து நல்லா சில் பண்ணலாம், அதான் அந்த வியூ சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கோம். ட்ரோன் ஷாட் எடுப்போம். ட்ரோன் ஷாட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த அழகான ட்ரோன் வியூவில் இருந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய்.